ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th 11th 12th பேப்பர் எவாலுவேஷன் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் 12th வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. மேஜர் சப்ஜெக்ட் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் போன்ற மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி முடிச்சாது. நேத்தோட கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா கேம்ப்லையும் இன்னைக்கு முடிச்சிருவாங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் ஆகும். ஓகேங்களா? பட் நாளைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கரெக்ஷன் வந்து ஓவர் ஆக போகுது, முடிய போகுது. அண்ட் 11th பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? 12th வந்து இன்னைக்கு முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா 11th கரெக்ஷன் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எந்தெந்த கேம்ப்ல எல்லாம் இன்னைக்கு முடியுதோ ஸோ இன்னைக்கு வந்து 11th கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒருவேளை வந்து நாளைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு 11th கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை அதுக்கு மறுநாள்ல இருந்து 11th கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு பேப்பர் கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நேத்துல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஓ சீஃப் ஆஃபீஸர் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட உங்க பேப்பர் போச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே கரெக்ஷன்ல மட்டும் உங்க 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, 10th இருந்தாலும் சரி, உங்க பேப்பர் போச்சு அப்படின்னா சென்டம் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ வாய்ப்பே கிடையாது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் சீஃப் ஆஃபீஸர். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லா பேப்பரும் கரெக்ஷன் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேப்பர் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. பட் அந்த கொஞ்சம் பேப்பர் யார் அன்லைக்குன்னு தெரியல. ஒருவேளை ஒரு டாப்பர் பேப்பர் போனுச்சுன்னா பிரச்சனை இல்லை, டெஃபினெட்லி அவங்க நல்லா எழுதியிருப்பாங்க. ஓகே, இதே ஒரு பாஸ் பண்ண கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட், ஸோ பாஸ் மார்க் தான் எழுதியிருக்காங்க, இல்லை ஒரு 15 மார்க் பாஸ் பண்ணுற. இப்போ 11th 12th மேஜர் சப்ஜெக்ட்ல 15 மார்க் எடுத்தா பாஸ், 12 மார்க் தான் எழுதியிருக்காங்க, 3 மார்க் எப்படியாவது வரும்னு நினைச்சாங்கன்னா ஸோ அவங்க கிட்ட போச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே தான் 10th 35 மார்க் எடுக்கிறீங்க, 30 மார்க்குக்கு தான் எழுதியிருக்கீங்க ரைட்டா, மீது எல்லாமே தப்பா ஏதோ எழுதிருக்கீங்க அப்படின்னா மற்ற ஸ்டாஃப் கரெக்ஷன் பண்ணல பாஸ் போட சான்சஸ் இருக்கு. பட் அந்த ஃபர்ஸ்ட் டே கரெக்ஷன் பண்றவங்க கிட்ட போச்சுன்னா சான்சஸ் வந்து கம்மி. நான் பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, பட் அதுதான் வந்து ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ பட் காட்டை ப்ரே பண்ணிக்கிறோம் உங்க யார் பேப்பரும் அப்படி யாருக்கிட்டையும் போகக்கூடாதுன்னு. ஸோ டாப்பர் பேப்பர் அவங்க கொஞ்சம் பேப்பர் தான் திருத்துவாங்க. அந்த கொஞ்சம் பேப்பரும் டாப்பர்ஸோட பேப்பர் போயிருச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஸோ ஆனால் அவங்க டெஃபினெட்லி எல்லாம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் எதுவும் பேனிக்காக தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா பேப்பர் எவாலுவேஷன் எப்படி நடக்கும் இந்த வருஷம். கொஷின் பேப்பர் வச்சு தான் எப்போவுமே பேப்பர் எவாலுவேஷன் ஸ்ட்ரிக்டாக லிபரலாக அப்படிங்கிறத சொல்ல முடியும். கொஷின் ஈஸியாக இருந்துச்சுன்னா பேப்பர் எவாலுவேஷன் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஏன்னா கொஷின் ஈஸிங்கிறப்ப டெஃபினெட்லி எல்லாருமே எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க, பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே கொஸ்டின் டஃபாக இருந்தது அப்படின்னா பேப்பர் எவாலுவேஷன் வந்து லிபரலாக இருக்கும். ஏன்னா கொஷின் டஃப், ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டுருப்பாங்க எழுத. ஸோ அப்போ பேப்பர் எவாலுவேஷனையும் டஃபாக பண்ணோம் அப்படின்னா ஃபெயில் லிஸ்ட் நிறைய வரும். ஸோ அதனால லிபரல் கரெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் பேப்பர் எவாலுவேஷன் லிபரலா இருக்குமா இல்லை ஸ்ட்ரிக்டா இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த சென்டம் ரிசல்ட் இந்த வர சான்சஸ் இருக்குதா ஸோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ரிசல்ட் டேட் எப்போ 10th 11th 12th வந்து எப்போ எக்ஸாம் ரிசல்ட் டேட் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் அதில் எதுவும் சேஞ்சஸ் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ அப் டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் காலேஜ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் காலேஜ் கரியர் கைட்லைன்ஸ் பற்றி பேசலாம். அண்ட் 10th 11th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் 11th 12th படிப்பீங்க. உங்களுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேப்பர் எவாலுவேஷனை பொறுத்தவரை இந்த வருஷம் நம்ம 12th இப்போ முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசுவோம் எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. 12th பார்த்தீங்க அப்படின்னா லிபரல் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. கொஷின் பேப்பருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸின்னு எந்த சப்ஜெக்ட்டையும் சொல்ல முடியாது. 12th ஐ திங்க் தமிழ் மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக வந்தது. இது எல்லாமே வந்து ஈஸின்னு தான் சொல்ல முடியும், ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஈஸி மீன் பாஸ் பண்ணலாம், ஒரு ஆவரேஜ் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாமே தவிர அந்த சென்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக இந்த கொஷினுமே வந்து நம்ம பார்க்கல. மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியாக இருந்துச்சு, பட் அதர்வைஸ் வேறு பெருசாக இந்த கொஷினும் ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் வை வந்து 12th பேப்பர் கரெக்ஷன் லிபரலாக தான் இருந்திருக்கு. ஸோ சென்டம் ரிசல்ட்டும் அதே நேரத்தில் நிறைய வரல அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்படுறோம். இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூஸில் வர ஆர்டிகல்ஸ், எல்லா நியூஸ் சேனல், புதிய தலைமுறை, தந்தி, இதெல்லாம் கரெக்ஷன் எவாலுவேஷன் பற்றி டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் ஒரு வீடியோவில் நான் மொத்தமாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் சென்டம் ரிசல்ட் வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்டு நீங்கள் ஒருவேளை வந்து நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் நான் சென்டம் தான் எடுப்பேன், இல்லை எனக்கு 90க்கு மேலே வரும்னு நான் நினச்சேன் ஆனால் 80 தான் வந்திருக்கு, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் காப்பியை வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரீஎவாலுவேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் டீச்சர்ஸ் வந்து இந்த எவாலுவேஷன் பண்ணையில் ரொம்பவே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்க ரொம்ப மார்க் கம்மியாகவும் போட முடியாது. ஏன்னா ரீஎவாலுவேஷன் 10th அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ வந்து 10th இந்த வருஷத்துலேருந்து 10th உண்டு. 10th உங்கள் மார்க்கில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கி பார்த்துக்கிறலாம், அதுக்கப்புறம் ரீஎவாலுவேஷன் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் டீச்சர்ஸ் வந்து மார்க் ரொம்ப கம்மி பண்ணி போட முடியாது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணாலும். ஏன்னா ஒருவேளை இப்போ அவங்க ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணி இப்போ ஒரு 90 மார்க் தான் போட்டிருக்காங்க, ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு 95க்கு மேலே சென்டம் கிட்ட நான் எழுதுனேன், அப்போ எனக்கு 95ஆவது வந்திருக்கணும், எனக்கு எப்படி 90
தொண்ணூறு வந்துச்சுன்னா அவங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரீஎவாலுவேஷன் அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து பாஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த டீச்சர் வந்து கொஞ்சம் நல்ல மனசோட வந்து பாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்கள் ஏதாவது எழுதிருக்கணும். ஸோ ஒன்றுமே இல்லாமல் பாஸ் போட்டாங்க அப்படின்னா அதையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து டீச்சர்ஸ் வந்து ரொம்ப லிபரலாகவும் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பேனிக் ஆக வேணாம். ஸோ ஈஸி கரெக்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் நல்ல மார்க் வந்து கெயின் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 12th முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 11th இன்னைக்கு நாளைக்குள்ள முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது 13ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதிக்குள்ள கரெக்ஷன் எவாலுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 12க்குமே 11க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 11க்கு இந்த வருஷம் எல்லா கொஸ்டின் பேப்பரும் ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறனால கரெக்ஷன் வந்து நம்ம ரொம்ப லிபரல் கரெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. நார்மல் கரெக்ஷன் தான், ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் இல்லை, நார்மல் கரெக்ஷன். ஓகேங்களா? சென்டம் ரிசல்ட் வரதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது நிறைய சப்ஜெக்டில். ஸோ அதனால் வந்து அவங்க சென்டம் கொண்டு வரணும்னு யாரையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. எது சென்டம் வருதோ அதுதான். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப பாஸ் மார்க் கீழே இருந்தீங்க அப்படின்னா பாஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா கொஷின் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தனால நார்மல் கரெக்ஷன் தான். உங்களுக்கு என்ன மார்க் வருதோ ஸோ அதுதான் வரும். ஸோ அதனால் வந்து இது யாருக்கு ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷனாக தெரியும் அப்படின்னா அந்த பிலோ பாஸ் மார்க்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேபி இது ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷனாக தெரியலாம். பட் இது ஒரு நார்மல் கரெக்ஷன் தான் நடக்கும் 11க்கு. 10th பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் சயின்ஸை தவிர இது எல்லா கொஷினும் ஈஸியாக தான் வந்துச்சு. சயின்ஸ் ஆல்சோ ஈஸி. பட் அந்த பார்ட் ஏ பார்ட் பி வரும்ல, செக்ஷன் 1 ஒரே கொஷினில் 2 சப்டிவிஷன். ஸோ அப்போ வந்து 1 ஈஸியாகவும் 1 டிஃபிகல்ட்டாக இருந்தனால ஒரு மார்க்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு சயின்ஸ் சப்ஜெக்ட். ஸோ தட்ஸ் வை வந்து சயின்ஸுக்கு மேபி லிபரல் கரெக்ஷன் இருக்க சான்சஸ் இருக்குது. மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எதாவது கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கரெக்ஷன் பண்ணி அந்த மார்க்லாம் போட்டு அந்த முடிக்கிற தருவாயில் ஸோ நான் வந்து சொல்கிறேன், இன்னும் 1 வீக்கில் வந்து 11th and 10th கரெக்ஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. நான் ரிசல்ட் டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து டக்குன்னு கரெக்ஷன் பண்ணி முடிச்சனால ரிசல்ட் டேட்டில் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. 10th பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி 10/5/2024 மே மாதம் 10ஆம் தேதி காலையில் 10:30 நீங்கள் ரிசல்ட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி 12க்கு 6ஆம் தேதி மே மாதம் காலையில் 10:30, 11க்கு 14ஆம் தேதி மே மாதம் காலையில் 10:30 சொன்ன டேட்லேயே வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ திஸ் இஸ் த கரண்ட் அப்டேட். ஃபர்தர் அப்டேட் ஏதாவது எவாலுவேஷன் பற்றி வந்துச்சுன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பை.